Good morning students. This is Jayanti Miss from Social Department. Today we are going to see about the history unit number 8. The lesson name is Nationalism Gandhian Phase. தேசியம் காந்திய காலகட்டம். இந்த லெசன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ஃப்ரெஷ்ஷான லெசன். இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த லெசனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காந்தியின் ஃபேஸ் ஆஃப் இந்தியா ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ். அதாவது இந்திய விடுதலை போராட்டத்தில் காந்தியோட பீரியடில் என்ன நடந்துச்சு, அவரோட காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு. காந்திஸ் பாலிசி ஆஃப் அஹிம்சா அண்ட் சத்யாகிரகா tried and tested for mobilization of the masses in India. அதாவது இந்தியாவில் மக்களை ஒருங்கிணைக்க அகிம்சை அண்ட் சத்தியாகிரகம் இந்த மாதிரி காந்திய கொள்கைகள் பயன்படுத்தப்பட்டு வந்துச்சு. அதுக்கு வந்த சோதனைகள்லாம் இந்த பீரியடில் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் வயலண்ட் ஸ்ட்ரகிள்ஸ் இன் சாம்பரன் அண்ட் அகெயின்ஸ்ட் த ரவுலட் ஆக்ட். அதாவது சாம்பரன் அண்ட் ரவுலட் ஆக்ட் அப்படிங்கிற ரெண்டுக்கும் எதிராக வன்முறையில் ஏற்பட்ட போராட்டங்கள். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் அண்ட் இட்ஸ் ஃபால் அவுட். ஒத்துழையாமை இயக்கம் எப்படி வந்துச்சு, அது ஏன் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எமர்ஜென்ஸ் ஆஃப் ரேடிக்கல்ஸ் அண்ட் ரெவல்யூஷனரிஸ் அண்ட் their பார்ட் இன் த ஃப்ரீடம் மூமெண்ட். அதாவது தீவிரத்தன்மை கொண்டவர்களும் தீவிர தேசியவாத போக்குடையவர்களோட தோற்றமும் விடுதலை போராட்டத்தில் அவங்க கொடுத்த பங்கு என்ன அப்படின்னு இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். லான்ச் ஆஃப் சிவில் டிஸ்ஒபீடியன்ஸ் மூமெண்ட். அதாவது சட்ட மறுப்பு இயக்கம் எப்படி கொண்டு வந்தாங்க, அது எப்படி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு. நெக்ஸ்ட் இஷ்யூ ஆஃப் செப்பரேட் எலக்ட்ரேட் அண்ட் த சைனிங் ஆஃப் பூனா பேக்ட். அதாவது தனி தொகுதிகள் குறித்த சர்ச்சை அண்ட் பூனா ஒப்பந்தம் எப்படி கையெழுத்திடப்பட்டுச்சு அப்படின்னு இந்த லெசனில் பார்க்க போகிறோம். First Congress ministries in the provinces and circumstances leading to the launch of Quit India movement. அதாவது மாகாணங்களில் முதலாவது அமைஞ்ச அந்த காங்கிரஸ் அமைச்சரவைகள் அண்ட் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தோன்றுவதற்கான சூழ்நிலைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக கம்யூனலிசம் லீடிங் டு பார்ட்டிஷன் ஆஃப் சப்கான்டினென்ட் இன்டு இந்தியா அண்ட் பாகிஸ்தான். அதாவது இந்திய துணைக்கண்டத்தை இந்தியா பாகிஸ்தானை ரெண்டாக பிரிவினை செஞ்சாங்க. அது வர்றதுக்கு உண்டான வழிவகை எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். Introduction. Mahatma Gandhi arrived in India in 1915 from South Africa after fighting for the civil rights of the Indians there for about 20 years. He brought with him a new impulse to Indian politics. He introduced Satyagraha, which he had perfected in South Africa, that could be practiced by men and women, young and old. As a person dedicated to the cause of the poorest of the poor, he instantly gained the goodwill of the masses. In this lesson, we shall see how Gandhi transformed the Indian national movement. அதாவது இந்த லெசனை பற்றி அறிமுகம் அப்படின்னா, மகாத்மா காந்தி பார்த்திங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்த இந்தியர்களோட சமூக உரிமைக்காக கிட்டத்தட்ட ஒரு 20 இயர்ஸு போராடிட்டு அதுக்கு பின்னாடி 1915 தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்புகிறாரு. இந்திய அரசியலுக்கு ஒரு புதிய எழுச்சியை அவர் ஏற்படுத்தினார்னு தான் சொல்லணும். தென்னாப்பிரிக்காவில், அதாவது சவுத் ஆஃப்ரிக்காவில் பார்த்திங்கன்னா அவர் கையாண்டு பயன்படுத்திய அவர்னால் பண்படுத்தப்பட்ட ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள், வயசானவங்க என அனைவரும் பார்த்திங்கன்னா பின்பற்றத்தக்கத்துக்கு உண்டான ஒரு சூட்டபுளான சத்தியாகிரகம் அப்படிங்கிற ஒரு வழிமுறையை அவர் கண்டுபிடிச்சார். அடித்தட்டில் இருக்கிற அந்த பீப்புள் கூட அவங்களோட மேன்மைக்காக போராடணும், மக்களோட நல்லெண்ணத்தை எளிதில் வாங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு சத்தியாகிரகம் ஒரு நல்ல வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு அவர் திங்க் பண்ணார். அண்ட் தென் இந்த லெசனில் நம்ம பார்த்தோம்னா இந்திய தேசிய இயக்கத்தை காந்தியடிகள் எவ்வாறு மாற்றி அமைச்சார் அப்படிங்கிறத நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். 8.1ல் ஃபஸ்ட்டு ஒன், காந்தி அண்ட் மாஸ் நேஷனலிசம். Evolution of Gandhi. Mohandas Karamchand Gandhi was born on 2nd October 1869 into a well-to-do family in Porbandar, Gujarat. His father, Kaba Gandhi, was the Diwan of Porbandar and later became the Diwan of Rajkot. His mother, Putli Boy, influenced the young Gandhi. After passing the matriculation examination, Gandhi sailed to England in 1888 to study law. After becoming a barrister in June 1891, Gandhi returned to India as a firm believer in British sense of justice and fair play.
On returning to India, Gandhi's attempt to practice in Bombay failed. It was during this time that a Gujarati firm in South Africa sought the services of Gandhi for assistance in lawsuit. Gandhi accepted the offer and left for South Africa in April 1893. Gandhi faced racial discrimination for the first time in South Africa. On his journey from Durban to Pretoria at the Pietermaritzburg railway station, he was physically thrown out of the first class compartment. Gandhi was determined to fight. Gandhi called a meeting of the Indians in the Transvaal and he exhorted them to form an association to seek redress of their grievances. He continued to hold such meetings, petitioned to the authorities about the injustice which were in violation of their own laws. Indians in the Transvaal had to pay a poll tax of $3 could not own land except in areas marked for them and could not move outdoors after 9 p.m. without a permit. He launched a struggle against such unjust laws. Gandhi was introduced to the works to Tolstoy and John Ruskin. He was deeply influenced by Tolstoy's The Kingdom of God with You, Ruskin's Undo the Last and Thoreau's Civil Disobedience. Gandhi's ideas were formed due to a blend of Indian and Western thought. Despite being deeply influenced by Western thinkers, he was highly critical of Western civilization and industrialization. Inspired by Ruskin, Gandhi established the Phoenix Settlement and the Tolstoy form. Equality, community living and dignity of labor were inculcated in these settlements. They were training grounds for the Satyagrahis. அதாவது இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு 8.1ல் காந்தியடிகளும் மக்கள் தேசியமும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காந்தியடிகள் எப்படி உருவானார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். குஜராத்தில் போர்பந்தரில் ஒரு வசதியான குடும்பத்தில் 1869 அக்டோபர் 2 தான் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி பிறக்கிறாரு. இதுதான் அவரோட ஒரிஜினல் ஃபுல் நேம், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அவரோட தந்தை பார்த்திங்கன்னா காபா காந்தி. அவர் போர்பந்தர் அப்படிங்கிற இடத்துல திவானாவும் அதுக்கப்புறம் ராஜ்கோட்டில் திவானாவும் பொறுப்பில் இருந்தார். தீவிர வைணவ பக்தியான அவரது தாயார் பார்த்திங்கன்னா புத்லிபாய். அவங்களோட தாக்கம் இளையவரான காந்திகிட்ட நிறையவே இருந்துச்சு. அவரோட நடவடிக்கைகளையும் நிறைய இருந்துச்சு. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை முடித்த காந்தி பார்த்திங்கன்னா லா படிக்கிறதுக்காக 1888 இங்கிலாந்துக்கு கடல் பயணம் போகிறாரு. 1891 ஜூன் மாதத்தில் அவர் வழக்கறிஞர் பட்டம் வாங்கினதுக்கப்புறம் பிரிட்டிஷாரோட நீதி அண்ட் நியாய முறையில் நம்பிக்கை வச்சு இந்தியாவுக்கு திரும்பி வரார். லண்டனில் அவருக்கு கிடைச்ச அனுபவங்கள் தென்னாப்பிரிக்காவில் அவர் எதிர்கொள்ளவிருந்த இன வேறுபாட்டுக்கு அவரை தயார்படுத்தி இருக்கவே இல்லை. இந்தியா திரும்பின உடனே பம்பாயில் வழக்குரைஞராக பணியாற்ற காந்தி நிறைய ட்ரை பண்ணார். பட் அந்த முயற்சி எல்லாமே அவருக்கு தோல்வியில் தான் முடிஞ்சிச்சு. அந்த காலகட்டத்தில் தான் தென்னாப்பிரிக்காவில் இருந்த குஜராத்தி நிறுவனம் ஒன்று சட்ட உரிமை வழக்குகள் தொடர்பாக காந்தியடிகளோட சர்வீஸை தேடிச்சு. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்ட காந்தி 1893 ஏப்ரல் மந்தில் தென்னாப்பிரிக்காவுக்கு புறப்பட்டு போகிறாரு. தென்னாப்பிரிக்காவில் தான் முதல் முறையாக அவர் இனவெறி அப்படிங்கிறத பார்க்குறாரு. டர்பனில் இருந்து விக்டோரியாவுக்கு ட்ரெயின் ட்ராவல் பண்ண போது பீட்டர்மாரிட்ஸ்பர்க் அப்படிங்கிற அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஃபஸ்ட் கிளாஸ் பெட்டியிலேருந்து வலுக்கட்டாயமாக அவரை வெளியில் தள்ளுறாங்க. அதாவது கூலிகளை போல தான் இந்தியர்களை அங்கே நடத்துனாங்க. ஸோ காந்தி என்ன நினச்சாருன்னா இதை எதிர்த்து போராடணும் அப்படின்னு நினச்சாரு. காந்தியடிகள் டிரான்ஸ்வாலில் உள்ள இந்தியர்களோட கூட்டத்தை கூட்டி அவங்கெல்லாம் தங்களுக்குள்ள குறைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தி கொள்வதற்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்தணும்னு அறிவுரை சொல்கிறாரு. இது போல் கூட்டங்களை தொடர்ந்து நடத்திய அவர் அந்த நாட்டோட சட்டங்களை மீறும் விதமாக நடந்த அநீதிகள் தொடர்பான நிர்வாகத்தினருக்கு மனுக்களை நிறையா கொடுத்துருக்காரு. டிரான்ஸ்வாலில் வசித்த அந்த இந்தியர்கள் ஒவ்வொருத்தரும் தலைவரியாக 3 பவுண்டை செலுத்த வேண்டியிருந்துச்சு. அவர்களுக்குன்னு குறிப்பிடப்பட்ட அந்த பகுதியில் மட்டும்தான் அவங்க இருக்கணும். வேறு இடத்துக்கெல்லாம் அவங்க போகக்கூடாது. அதே மாதிரி வேறு நிலத்தை அவங்க சொந்தமாக வச்சுக்கவும் முடியாத நிலை அவங்களுக்கு இருந்துச்சு.
நைட்டு ஒரு 9 o'clock பின்னாடி பார்த்திங்கன்னா அவங்க வெளியிலெல்லாம் போகக்கூடாதுங்கிற சுச்சுவேஷனும் இருந்துச்சு. இந்த நியாயமற்ற சட்டங்களை எதிர்த்து தான் காந்தி அவரோட போராட்டத்தை தொடங்கினார். காந்திக்கு பார்த்திங்கன்னா டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் அப்படிங்கிறவங்களோட எழுத்துக்களோட அறிமுகம் அப்போ அவருக்கு கிடச்சிது. கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது அப்படிங்கிற புக்கு தான் த கிங்டம் ஆஃப் காட் வித்தின் யூ. அண்ட் டால்ஸ்டாயின் புத்தகம் அன்டு திஸ் லாஸ்ட் அப்படிங்கிற புக்கு ஜான் ரஸ்கின் எழுதினது. அதே மாதிரி தாரோ அப்படிங்கிறவர் எழுதின சிவில் டிஸோபீடியன்ஸ், சட்ட மறுப்பு, இந்த புத்தகங்களால் காந்தியடிகள் பார்த்திங்கன்னா பெருசாக ஈர்க்கப்படுறாரு. இந்திய அண்ட் வெஸ்டர்ன் கல்ச்சரில் அந்த சிந்தனையாளர்களோட கலவையாக காந்தியடிகள் தன்னை மாற்றிக்கிட்டார். மேற்கத்திய சிந்தனையாளர்களால் பெரிதும் காந்தியடிகள் ஈர்க்கப்பட்டாலும் மேற்கத்திய நாகரிகம் அண்ட் அவங்களோட தொழில்மயமாக்கல் இது எல்லாமே இந்தியாவில் இருக்கிறத அவர் தீவிரமாக விமர்சித்தார். ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தி பார்த்திங்கன்னா ஃபீனிக்ஸ் குடியிருப்பையும் டால்ஸ்டாய் பண்ணையையும் கொண்டு வந்தார். சமத்துவம், சமூக வாழ்க்கை, தொழில் மீது மரியாதை ஆகிய இது போன்ற நல்ல பண்புகள் எல்லாமே இந்த குடியிருப்புகளில் ஊக்கப்படுத்தப்பட்டுச்சு. சத்தியாகிரகிகளுக்கு இவை பயிற்சி களங்களாக திகழ்ந்துச்சு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நெக்ஸ்ட் நம்ம 8.2க்கு முன்னாடி சத்தியாகிரகா ஆஸ் அ ஸ்ட்ராட்டஜி இன் சவுத் ஆஃப்ரிக்கா, அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயலுக்தியாக சத்தியாகிரகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Gandhi developed Satyagraha devotion to the truth force as a strategy in which campaigners went on peaceful marches and presented themselves for arrest in protest against unjust laws. He experimented with it for fighting the issues of immigration and racial discrimination. Meetings were held and registration offices of immigrants were picketed. Even when the police let loose violence, no resistance was offered by the Satyagrahis. Gandhi and other leaders were arrested. Indians, mostly indentured laborers turned hawkers, continued the struggle despite police brutality. Finally, by the Smuts-Gandhi agreement, the poll tax on indentured laborers was abolished. அதாவது தென்னாப்பிரிக்காவில் ஒரு செயலுக்தியாக சத்தியாகிரகம் எப்படி நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு அப்படின்னா, காந்தியடிகள் பார்த்திங்கன்னா உண்மையின் வடிவமாக சத்தியாகிரகத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. நியாயமற்ற சட்டங்களுக்கு எதிராக அமைதியான பேரணிகளை நடத்திய அவருடைய ஃபாலோயர்ஸை வச்சு அவர் நடத்தினார். அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தாங்களாகவே முன் வந்து அவங்களே கைதாகிக்கிட்டாங்க. அண்ட் குடியேற்றம், இன வேறுபாடு, இந்த பிரச்சனைகளுக்காக போராடிய அவர் பார்த்திங்கன்னா சத்தியாகிரக சோதனைகளை நிறையா மேற்கொண்டார். குடிபெயர்ந்தோரை பதிவு செய்யும் அலுவலகங்கள் முன்னாடி நிறைய கூட்டங்களும் ஆர்ப்பாட்டங்களும் நடத்தப்பட்டுச்சு. காவல்துறையினர் பார்த்திங்கன்னா வன்முறையை பயங்கரமாக உபயோகித்த போதும் அவரை ஃபாலோ பண்ண சத்தியாகிரகிகள் எந்தவித எதிர்ப்பையும் காட்டாமல் அப்படியே அமைதியாகவே போராட்டத்தில் இருந்தாங்க. காந்தியடிகளும் மற்ற தலைவர்களும் இதன் மூலமாக கைதானாங்க. பெரும்பாலும் ஒப்பந்த தொழிலாளர்களாக இருந்த தெருவோர வியாபாரிகளாக மாறிய இந்தியர்கள் பார்த்திங்கன்னா காவல்துறையினரின் கடுமையான நடவடிக்கையையும் பொருட்படுத்தாமல் போராட்டத்தை தொடர்ந்து செஞ்சிட்டே இருந்தாங்க. இறுதியாக ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் நம்ம 8.2ல் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, காந்திஸ் ஏர்லி சத்தியாகிரகாஸ் இன் இந்தியா. Gandhi regarded Gopalakrishna Gokhale, whom he had met on previous visits to India, as his political guru. On his advice, Gandhi travelled the length and breadth of the country before plunging into politics. This enabled him to understand the conditions of the people. It is one of these journeys through Tamil Nadu that Gandhi decided to discard his following robes and wear a simple dhoti. 8.2ல் நம்ம ஃபஸ்ட் பார்க்க போகிறது இந்தியாவில் காந்தியடிகள் நடத்திய தொடக்க கால சத்தியாகிரகங்கள்லாம் என்னன்னு பார்க்க போகிறோம். முந்தைய இந்திய வருகையின் போதெல்லாம் காந்தியடிகள் தான் பார்த்திங்கன்னா தான் சந்தித்த அந்த கோபாலகிருஷ்ண கோகலே மீது ரொம்ப மரியாதை வச்சுருந்தார். அவரையே தன்னோட அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாரு. அவரோட அறிவுரையின்படி அரசியலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நாட்டோட எல்லா பகுதிகளுக்கும் காந்தியடிகள் பயணம் போகணும் அப்படின்னு அவர் கேட்டுக்கிட்டாரு. ஸோ காந்தியடிகளும் பயணம் போனார். இதனால் மக்களோட நிலையை நல்லா அறிஞ்சிக்கிறதுக்கு அவருக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. இது போன்ற பயணத்தின் போது தான் தமிழகத்தில் நமது வழக்கமான ஆடைகளை விடுத்து சாதாரண வேஷ்டிக்கு அவர் மாறியிருக்காரு.
இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா சாம்பரன் சத்தியாகிரகா. இன் சாம்பரன் இன் பீகார் த Teenkadiya system was practiced. Under this exploitative system, the peasants were forced by the European planters to cultivate indigo on 3/20 of their land holdings. Towards the end of 19th century, German synthetic dyes has forced indigo out of the market. The European planters of Champaran, while realizing the necessity of relieving the cultivators of the obligation of cultivating indigo, wanted to turn the situation to their advantage. They enhanced the rent and collected illegal dues as a price for the release of cultivators from the obligation. Resistance erupted. Rajkumar Shukla and agriculturists from Champaran who suffered hardships of the system prevailed on Gandhi to visit Champaran. On reaching Champaran, Gandhi was asked by the police to leave immediately. When he refused, he was summoned for trial. The news spread like wildfire and thousands swarmed the place in support of Gandhi. According to Gandhi, the country thus had its first object lesson in civil disobedience. He was assisted by Prajkishore Prasad, a lawyer of profession, and Rajendra Prasad, who became the first president of independent India. The lieutenant governor eventually formed a committee with Gandhi as a member, which recommended the abolition of the Teenkadiya system, thereby ending the oppression of the peasants by the indigo planter. The success of Champaran Satyagraha, followed by the fruitful intervention in Ahmedabad mill strike and the Keda Satyagraha, helped Gandhi establish himself as a leader of mass struggle. Unlike earlier leaders, Gandhi demonstrated his ability to mobilize the common people across the country. நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாம்பரன் சத்தியாகிரகா. சாம்பரன் சத்தியாகிரகா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பீகாரில் உள்ள சாம்பரான் அப்படிங்கிற இடத்துல தீன்காதியா அப்படிங்கிற ஒரு முறை பின்பற்றப்பட்டு வந்துச்சு. இந்த சுரண்டல் முறையில் பார்த்திங்கன்னா, இந்திய விவசாயிகள் தங்களோட நிலத்தில் 20/3 பகுதி அந்த அவரின்னு சொல்லக்கூடிய அந்த இண்டிகோ பயிரிடணும் அப்படிங்கிறத ஐரோப்பிய பண்ணையாளர்கள் அவங்கள கட்டாயப்படுத்தினாங்க. 19ஆம் நூற்றாண்டின் கடைசியில் பார்த்திங்கன்னா, ஜெர்மானிய செயற்கை சாயங்களால் இண்டிகோ அப்படிங்கிற அந்த நீலச்சாயம் சந்தையில் விற்கப்படுவது குறைஞ்சி போச்சு. சம்பரானில் பார்த்திங்கன்னா, இண்டிகோ பயிரிடப்பட்ட ஐரோப்பிய பண்ணையாளர்கள் நீலச்சாயம் பயிரிடும் கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் தேவையை உணர்ந்து அந்த நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள விரும்பினாங்க. இந்த கடமையிலிருந்து விவசாயிகளை விடுவிக்கும் பொருட்டு சட்டத்துக்கு புறம்பான நிலுவைத் தொகைகளை வசூலித்தது மட்டும் இல்லாமல் வாடகையும் அதிகரித்தாங்க. அதனால் எதிர்ப்பு நிறைய வெடிச்சது. இந்த வகையில் சிரமங்களை சந்தித்த அந்த சாம்பரானை சேர்ந்த விவசாயிகள் ராஜ்குமார் சுக்லா சாம்பரானுக்கு வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்குறாரு. சாம்பரான காந்தியடிகள் சென்று அங்கே போய் சேர்ந்தோடனே அங்கேருந்து உடனடியாக வெளியேறணும், காந்தி வெளியேறணும்னு காவல்துறையினர் அவங்கள கேட்டுக்கிறாங்க காந்தியை. அதுக்கு அவர் மறுத்துறாரு. ஸோ வழக்கு போடுவாங்க அப்படின்னு அவங்க மிரட்டுறாங்க. இந்த செய்தி பார்த்திங்கன்னா காட்டுத்தீ போல் எல்லா பக்கமும் பரவதை எடுத்து ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த இடத்துல காந்தியடிக்கு ஆதரவாக ஒன்று கூடிடுறாங்க. உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்தது குறித்து காந்தியடிகள் மன்னிப்பு கோரியதை அடுத்து வழக்கு திரும்ப பெறப்பட்டுச்சு. நாடு முதலாக ஒத்துழையாமை இயக்க செயல்முறைப்பாடத்தை கற்றுக்கொண்டதாக காந்தியடிகள் அங்கே தெரிவித்தார். இந்தியாவின் முதலாவது குடியரசுத் தலைவரான பின்னாளில் பொறுப்பேற்ற ராஜேந்திர பிரசாத்தும் வழக்குரைஞராக தொழில் செய்த பிரஜ்கிஷோர் பிரசாத்தும் காந்தியடிக்கு துணையாக அங்கே செயல்பட்டாங்க. அதன் பின் பார்த்திங்கன்னா, துணைநிலை ஆளுநர் ஒரு குழுவை உருவாக்குறாரு. காந்தியடிகள் அந்த குழுவில் ஒரு உறுப்பினராகிறார். இண்டிகோ பண்ணையாளர்கள் விவசாயிகள் மீது நடத்திய அந்த அடக்குமுறையை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் தீன்காதியா முறையை ரத்து செய்ய அந்த குழு பரிந்துரைத்தது. சம்பரான் சத்தியாகிரகத்தில் பார்த்திங்கன்னா வெற்றியை அடுத்து 1918 அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம், 1918 கேதா சத்தியாகிரகம் அப்படின்னு பல சத்தியாகிரகங்களை காந்தியடிகளை ஒரு மக்கள் தலைவராக உருவாக்கிச்சு. முந்தைய தலைவர்களை போலல்லாமல் நாட்டு மக்களை ஒன்று திரட்டும் பணியில் காந்தியடிகள் தன்னோட திறமையை நிறையாவே வெளிப்படுத்தினார். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரவுலட் ஆக்ட். Rowlatt Satyagraha and Jallianwala Bagh Massacre. The Government of India Act 1919, however, caused disappointment as it did not transfer real power to the Indians. Besides, the government began to enforce the permanent extension of wartime restrictions.
The Rowlatt Act was enacted, which provided for excessive police power, arrest without warrant, and detention without trial. Gandhi called it a Black Act, and in protest against for a nationwide satyagraha on 6th April 1919. It was to be a non-violent struggle with fasting and prayer, and it was the earliest anti-colonial struggle spread across the country. The anti-Rowlatt protest was intense in Punjab, especially in Amritsar and Lahore. Gandhi was arrested and prevented from visiting Punjab. On 9th April, two prominent local leaders, Dr. Saifuddin Kichlu and Dr. Satyapal, were arrested in Amritsar. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ரவுலட் சத்தியாகிரகமும் ஜாலியன் வாலாபாக் படுகொலையும் தான். 1919 பார்த்திங்கன்னா இந்திய அரசு சட்டம் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. மேலும் அரசானது போர்க்கால கட்டுப்பாடுகளை நிரந்தரமாக விரிவுபடுத்தி அமல்படுத்த ஸ்டார்ட் பண்ணுச்சு. பிடி உத்தரவு இல்லாமல் கைது நடவடிக்கை, விசாரணை இல்லாமல் சிறையில் அடைக்கிறது அப்படின்னு காவல்துறையினருக்கு நிறைய அதிகாரங்களை ரவுலட் சட்டம் கொடுத்துச்சு. இந்த சட்டத்தை கருப்பு சட்டம் அப்படின்னே காந்தியடிகள் சொன்னார். அதனை எதிர்த்து நாடு தழுவிய அளவில் சத்தியாகிரக போராட்டத்துக்கு 1919 ஏப்ரல் 6 அழைப்பு விடுக்கிறாரு. இது உண்ணாவிரதம் இருத்தல் அண்ட் பிரார்த்தனையுடன் கூடிய ஒரு அகிம்சை போராட்டமாக இருக்கணும்னு அவர் நினச்சார். இது நாடு முழுவதும் பரவிச்சு தொடக்க கால காலனி எதிர்ப்பு போராட்டமாக இது மாறுச்சு. ரவுலட் சட்டத்துக்கு எதிரான போராட்டம் பஞ்சாபில் குறிப்பாக அமிர்தசரஸ் அண்ட் லாகூரில் தீவிரமாக இருந்துச்சு. காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட உடனேயே பஞ்சாப்க்கு நுழைய விடாமல் தடுக்கப்பட்டார். ஏப்ரல் 9 அன்னைக்கு டாக்டர் சைஃபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யபால் அப்படிங்கிற 2 முக்கிய உள்ளூர் தலைவர்களை போராட்டத்துக்கு தலைமையேற்றதால் அமிர்தசரஸ் அப்படிங்கிற இடத்துல வச்சு அவங்கள கைது செய்யப்படுறாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது General Dyer's brutality. On 13th April 1919, a public meeting was arranged at La Jallianwala Bagh in Amritsar. As it happened to be Baisakhi Day, the villagers had assembled these in thousands. General Reginald Dyer, on hearing on the assemblage, surrounded the place with his troops and an armored vehicle. The only entrance to the park that was surrounded on all sides by high walls was blocked, and firing took place without any warning. The firing lasted for 10 minutes till the troops ran out of ammunition. According to official report, 379 were killed and more than 1,000 injured. Unofficial estimates put the toll at more than 1,000. After the incident, martial law was declared, and many people in the Punjab, especially Amritsar, were flogged and forced to crawl on the streets. The brutality enraged Indians. Rabindranath Tagore returned his knighthood. Gandhi surrendered his Kaiser-i-Hind medal. நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஜென்ரல் டயர் அப்படிங்கிறவரோட கொடுங்கோன்மை எப்படி நடந்துச்சு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அமிர்தசரஸில் ஜாலியன்வாலா பாக் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா 1919 ஏப்ரல் 13 ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. பைசாகி திருநாள் அந்த அன்னைக்கு, அதாவது சீக்கியர்களோட அறுவடை திருநாள்னு சொல்லுவாங்க. இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்துச்சு. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் அங்கே கூடியிருந்தாங்க. இந்த கூட்டம் பற்றி தெரிஞ்ச உடனே அந்த இடத்துக்கு பீரங்கி வண்டி அண்ட் ஆயுதமேந்திய வீரர்கள் ஜென்ரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிற ஒரு தலைமையில் கொண்டு வந்து சுற்றி வளைச்சிருந்தார். அதில் வால் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக அமைஞ்ச அந்த கிரவுண்டில் இருந்த ஒரே ஒரு வாயில் பகுதியையும் ஆக்கிரமித்த அந்த ஆயுதமேந்திய வீரர்கள் எந்தவித முன்னெச்சரிக்கையும் இல்லாமல் கண்மூடித்தனமாக சுட தொடங்கிடுறாங்க. துப்பாக்கிகளில் குண்டு தீர்ற வரைக்கும் தொடர்ந்து 10 நிமிஷத்துக்கு அவங்க துப்பாக்கி சூடு நடத்திட்டே இருக்காங்க. அதிகாரப்பூர்வ அரசு தகவல் படி 379 பேர் இந்த துப்பாக்கி சூட்டில் கொல்லப்பட்டாங்களாம். 1000க்கும் மேற்பட்டோர் பார்த்திங்கன்னா காயம் அடைஞ்சிருக்காங்க. ஆனால் அதிகாரப்பூர்வமற்ற தகவல்கள் பார்த்திங்கன்னா இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் எண்ணிக்கையை 1000க்கும் அதிகம்னே சொல்கிறாங்க. இந்த சம்பவத்துக்கு பிறகு படைத்துறை சட்டம் அறிவிக்கப்பட்டு பஞ்சாப், குறிப்பாக அமிர்தசரஸ் மக்கள் சவுக்கடி கொடுக்கப்பட்டு தெருக்களில் அப்படியே தவழ்ந்து போக விடப்பட்டாங்களாம்.
இந்த கொடுமைகள் பார்த்திங்கன்னா இந்தியர்களை கொதித்தலை செஞ்சிச்சு. ரவீந்திரநாத் தாகூர் வீர திருமகன் அப்படிங்கிற அவருக்கு கொடுத்த அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்துட்றாரு. கெய்சர் இ ஹிந்த் அப்படிங்கிற பதக்கத்தையும் காந்தி திருப்பி கொடுத்துட்றாரு. அண்ட் நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட்டாக இதில் 8.2ல கிலாஃபத் மூமெண்ட். த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் கேம் டு அன் எண்ட் இன் 1918. The Caliph of Turkey, who was considered the head of Muslim of the world, was given a harsh treatment. A movement was started called Khilafat movement, led by the Ali brothers, Maulana Muhammad Ali and Maulana Shaukat Ali. Gandhi supported the movement and saw in it as an opportunity to unite Hindus and Muslims. He presided over the All India Khilafat Conference held at Delhi in November 1919. Gandhi supported Shaukat Ali's proposal of 3 national slogans: Allahu Akbar, Bande Mataram and Hindi Muzalamanki Jai. The Khilafat Committee meeting in Allahabad on 9th June 1920 adopted Gandhi's non-violent non-cooperation program. Non-cooperation was to begin on 1st August 1920. இதில் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது கிலாஃபத் இயக்கம் 1918 முதலாவது உலகப் போருக்கு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. இஸ்லாமிய மத தலைவர் உலகம் முழுவதும் போற்றப்பட்ட துருக்கியின் கலிபாவை கடுமையாக நடத்தப்பட்டார். அவருக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்ட இயக்கமே கிலாஃபத் இயக்கம்னு சொல்கிறாங்க. கலிஃபா அகத்துக்கு இருந்த அதிகாரம் அண்ட் அவரோட பெருமைகளை நிலைநிறுத்துகிற குறிக்கோளுடன் மௌலானா முகமது அலி அப்படிங்கிறவரும் மௌலானா சௌகத் அலி அப்படிங்கிற சகோதரர்கள் தலைமையில் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு. இந்த இயக்கத்திற்கு ஆதரவளித்த காந்தியடிகள் இந்த இயக்கத்தை இந்து முஸ்லீம்களை இணைக்க ஒரு வாய்ப்பாக நினச்சாரு. 1919 நவம்பர் மாதம் டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாஃபத் இயக்க மாநாட்டிற்கு அவரும் தலைமை ஏற்கிறாரு. அல்லாஹ் அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற 3 தேசிய முழக்கங்களை முன்மொழிந்த சௌகத் அலியோட யோசனையை காந்தியடிகள் ஆதரித்தார். 1920 ஜூன் 9 அலகாபாத்தில் கூடிய கிலாஃபத் குழுவின் கூட்டம் காந்தியடிகளோட அகிம்சை அண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை ஏற்றுக்குச்சு. ஒத்துழையாமை இயக்கம் 1920 முதல் நாள் தொடங்கப்பட்டுச்சு. இன்றைக்கி நாம் காந்தியின் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஒரு 8.1ம் 8.2வும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்ததை பார்க்கலாம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.